ஒரு அழகான அடர்ந்த காட்டுக்குள்ள புறா, குருவி, கிளி இந்த 3 பறவைகளும் ரொம்பவே நட்போட வாழ்ந்துட்டு வந்தாங்க. குருவி கர்ப்பிணியானது காரணத்தினால புறா மற்றும் கிளி அவங்களுடைய வீட்டுக்கு போகாம அந்த குருவியோட வீட்லயே இருந்து அதை ரொம்ப அன்பா பார்த்துப்பாங்க. மற்றும் அந்த குருவியும் இவங்க காட்டுற அன்புக்கு மற்றும் நட்புக்கு ரொம்பவே சந்தோஷப்படும். ஆனா இவங்களுடைய ஒற்றுமையான நட்பு அந்த காட்டுக்குள்ள இருக்கிற காக்கா மற்றும் கழுகுக்கு சுத்தமா பிடிக்கல. அதனால அவங்க மத்தியில சண்டையை மூட்டி விடணும்ட்டு அந்த குருவியோட வீட்டுக்கு கொஞ்சம் தூரமா இருக்கிற ஒரு மரத்தின் கீழே உட்காந்து அவங்கள கண்காணிச்சுட்டு இருந்தாங்க. ஏண்டா கருப்பு காக்கா, உனக்கு ஏதாச்சும் ஐடியா தோணுச்சா? அப்படி கேட்ட உடனே அந்த காக்காவுக்கு எங்கேயும் இல்லாத அளவுக்கு கோவம் வந்துச்சு. அண்ட் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு, இதை பார் கலக்கு, இன்னொரு வாட்டி என்னை கருப்பு காக்கான்னு கூப்பிட்டா அவ்வளோதான். நான் போய் உடனடியாக குருவியோட நட்பாக இருப்பேன். அதுக்கப்புறம் உன்னோட கதி தனியாக தான் இருக்கணும், புரிஞ்சுதா? ஐயோ என்னை மன்னிச்சிடுறா, இன்னொரு வாட்டி அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏதாச்சும் கெடுக்கணும்னா அதுல முதலாலாம் உன்னோட ஐடியாஸ் தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு என்னாச்சு, லேட்டா இருக்க? அது அடிக்கடிக்கு அப்படி தான் ஆகும். அப்படி அவங்க பேசிக்கிட்டே யோசிச்சுட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அதுவுமா கட்டில் மேல தூங்கிட்டு இருக்க குருவி அண்ட கையில பால் கிளாஸோட புறா பறந்து வந்தது. அதே நேரத்துல அது கூடவே கிளியும் கையில டேப்லெட்ஸ் எடுத்துக்கிட்டு அந்த புறாவோட பக்கத்துல உட்காந்துச்சு. குருவி, இனி நீ தூங்குனது போது, ஏஞ்சிரு, ஏஞ்சி இந்த பாலை குடி. அதே மாதிரி இந்த டேப்லெட்டையும் போட்டுக்கணும், ஏஞ்சிரு குருவி. அப்படி அவங்க சொன்னது கேட்ட உடனே தூக்கத்துல இருந்து எஞ்ச குருவி கையில பால் கிளாஸ் பிடிச்சிட்டு இருக்கிற புறாவையும் மற்ற டேப்லெட்ஸை வச்சிட்டு இருக்கிற கிளியும் பார்த்துச்சு. மற்றும் உடனடியாக எஞ்சி கட்டில உட்காரும். நான் பண்ண நன்மை என்னன்னு எனக்கே தெரியாது, ஆனா உங்களை மாதிரி ஒரு நல்ல நண்பர்கள் எனக்கு அமையறது நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும். உங்களுடைய அன்பு மற்றும் நட்பு எனக்கு மட்டும் இல்லாம என்னுடைய பிறக்க போற பசங்களுக்கும் வரணும். அதே மாதிரி நம்ம என்னைக்குமே பிரியக்கூடாது. நம்மளை பிரிக்கணும்ட்டு சில வேலை இல்லாத பறவைகள் எல்லாம் என்னைக்குமே யோசிச்சுட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கு நட்போட மதிப்பு தெரியாது புறா. அப்படி சொன்னது பிறகு அந்த குருவி புறா அண்ட பாலை வாங்கிட்டு குடிச்சிட்டு இருக்கும். அதன் பிறகு கிளி கொடுத்த டேப்லெட்ஸை சாப்பிடும். நீ பண்ண அந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் மற்றும் என்னைக்கும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். அப்பவே பிறந்த என்னுடைய பசங்களை அந்த கழுகு சாப்பிடணும்னு நினைக்கும் போது உன்னுடைய உயிரை நீ மதிக்காம அதை எதிர்த்து நின்று காப்பாத்தின. அதை நான் மறந்தேன்னு ஒரு பறவையா பிறந்து என்ன லாபம்? இனி போதும், நிறுத்துங்க உங்களுடைய சென்டிமெண்ட் டைலாக்ஸ். இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா எங்களை இன்னும் அள வச்சிருவீங்க போல. நம்ம 3 பேரும் ஒரே பறவையோட வயத்துல பிறக்காட்டியும் நமக்கான இந்த நட்பு என்னைக்குமே பிரியக்கூடாது. அது மட்டும் இல்லாம இந்த நட்பு நம்மளுடைய பசங்களோட தொடர்ந்துகிட்டே இருக்கணும். குருவி, நீ கொஞ்சம் பத்திரமாவே இரு. நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன பிரச்சனை? நீ என்னுடைய பசங்களை காப்பாத்தினல, அதனால அந்த கழுகு எப்பெல்லாம் உன்னை கொல்லலாமா, அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய 3 பேரோட நட்பு எப்போ பிரிக்கலாமான்ட்டு அந்த கொடூரமான காக்கா கூட சேர்ந்து நம்மளை அந்த மரத்துலேருந்து கண்காணிச்சிட்டு இருக்கு. எங்கே எனக்கு ஒன்றும் தென்பட மாட்டேங்குது. சரியா பாருடி, அந்த மரத்தாண்டா இருக்கா. புறாவோட பேச்சு கேட்ட கிளி மற்றும் குருவி ஜன்னல்ல இருந்து அந்த கழுகை எட்டி பார்ப்பாங்க. மற்றும் அந்த கழுகு அவங்களை கண்காணிச்சிட்டு இருக்கிறது தென்படும். ஆமாடே குருவி, இந்த புறா நல்லாவே அவங்களை கவனிச்சது. சரி சரி, அவங்க கிட்ட இருந்து நான் ரொம்பவே பத்திரமா இருக்கேன். ஆனா நீங்களும் உணவை தேடி போகும்போது அதோட கண்ணில் படாம ரொம்பவே பத்திரமா இருங்க, மறந்துடாதீங்க. அந்த விதமா அந்த குருவியும் சொல்லிச்சு. அதன் பிறகு சில நாட்கள் கழிஞ்ச உடனே ஒரு நாள் அதுவுமா அந்த ராட்சச கழுகுக்கு ரொம்பவே பசிக்கும். எங்க காட்டு முழுக்க தேடினாலும் சுத்தமா உணவு கிடைக்கல அதுக்கு. மற்றும் மீன்களும் கிடைக்கல. இனி வேற வழி தெரியாம அங்க இருக்கிற காக்காவை கொத்தி கொன்னு சாப்பிடணும்னு வரும். இதெல்லாம் கவனித்து முன்னெச்சரிக்கையான அந்த காக்கா அங்க இருந்து புத்திசாலித்தனமா தப்பிச்சு ஓடிடும். அப்பதான் அந்த கழுகுக்கு உடஞ்ச ஒரு கிலோ குத்தி அதுக்கு காயமாகும். மற்றும் அதனால சுத்தமா பார்க்க முடியல. அந்த காரணத்தினால அதனால உணவை கூட சேகரிக்க முடியல. அப்ப அந்த கழுகு தன்னுடைய வீட்டுல காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது அந்த வழியா போயிட்டு இருந்த இந்த 3 பறவைகளும் கழுகோட வீட்டுக்குள்ள வந்து அந்த கழுகோட நிலைமையை பார்ப்பாங்க மற்றும் பரிதாபப்படுவாங்க. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சு யாராச்சும் காப்பாத்துங்க. இதை பார்ப்புற, நம்ம வீட்டில் இருக்கிற ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டு வா. மற்றும் கிளி, நீ ஓடுற நதியாந்த போய் அங்கே கிடைக்கிற மீன்களையும் நீ கொண்டு வந்துரு. அப்படி சொன்ன உடனே வேற எதுவும் எதிர்த்து பேசாம உடனடியாக குருவியோட வீட்டுக்கு போய் அந்த ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை கொண்டு வந்து கழுகோட வீட்டுக்கு வருவாங்க. மற்றும் அந்த குருவி காயப்பட்ட இடத்துல கட்டு போடும். இதே நேரத்துல அந்த கிளியும் நதியாண்ட போய் மீன்களை கொண்டு வந்துரும். நீங்க ரொம்ப ரொம்ப நல்ல பறவைகள். ஆனா நான் உங்களுடைய நல்ல மனசை புரிஞ்சிக்காம உங்களுடைய பசங்களையும் மற்றும் உங்களையும் கொல்ல பார்த்தேன். ஆனா இன்னைக்கு நீங்க தான் என்ன காப்பாத்தினீங்க. உங்களுடைய நன்றியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் என்னுடைய வாழ்க்கையில. அன்னில இருந்த அந்த கழுகு அவங்க கூட ரொம்ப நட்பாக இருந்து மற்றும் அந்த பாம்பு கிட்ட இருந்து அவங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம ரொம்ப பாதுகாப்பா பாத்துக்குச்சு. அந்த பறவைகளோட நல்ல குணம் தான் அவங்களுக்கான ஸ்ரீராம ரக்ஷனை.
புருஷன் மனைவியான ஆகாஷ் காக்கா சுமா குருவி கண்ணில் கண்ணீரோட கவலைப்பட்டுக்கிட்டு தங்களுடைய மகளான கீர்த்தி குருவி அழைச்சிக்கிட்டு முன்னோக்கி பறந்து போயிட்டு இருப்பாங்க. இந்த அளவுக்கு நம்மள மோசம் பண்ணுவாங்கன்னு நான் சுத்தமா நினைச்சு பார்க்கலங்க. நினச்சி பார்க்காத நடக்கிறது தான் வாழ்க்கை சும்மா. ஒருவேளை நமக்கு எல்லாமே நல்லபடியாக அமைஞ்சா நம்ம கடவுளை வணங்குவோமா என்ன? எது என்னவா இருந்தாலும் நம்ம கூட வேணும்னு அந்த ராதா புறா சண்டை போட்டுக்கிட்டா. எனக்கும் அப்படிதான் தோணுது சும்மா. ஆனால் என்ன பண்ணுறது, அவள் என்னுடைய தம்பியோட மனைவி. அதை தவிர வேற என்னால் என்ன பேச முடியும்? நீங்க பேசினா கரெக்டா இருக்காது, அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா நம்மளை திட்டும் போது உன்னுடைய தம்பி அங்கே தானே நின்றுட்டு இருந்தாரு, அவர் தடுத்து ஏதாச்சும் பேசலாம்ல. அதான் பேசினான் இல்லை சும்மா, அதுக்குள்ளேயே மறந்துட்டியா நீ? நான் ஒன்றும் மறக்கல. அவ்வளோ சீக்கிரமா மறக்கிறதுக்கு உன்னுடைய தம்பி பண்ணது உடம்புல காயம் கிடையாது, என்னுடைய மனசுக்கு தான் ஆச்சு அந்த காயம். என்னுடைய உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த காயம் என்னைக்குமே நான் மறக்க மாட்டேன். அப்படி சொல்லிக்கிட்டு அந்த சுமா குருவி ரொம்பவே வருத்தப்பட்டுட்டு இருந்தது. அதை பார்த்த தன்னுடைய மகள் கீர்த்தி குருவியும் ரொம்பவே வருத்தப்பட்டது. இந்த சண்டைக்கு காரணம் நான் தான். நம்ம சித்தப்பா அவங்க புதுசா ஏசி கொண்டு வந்தாங்க, அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீங்க சொல்லவே இல்லை. அது மட்டும் இல்லாம அந்த வீட்டுல பயங்கரமா சூடா இருந்ததுனால நான் ஏசி ஆன் பண்ணி உட்காந்துட்டு இருந்தேன். ஐயோ தங்கம், இதுல உன் தப்பு எதுவும் கிடையாதும்மா, சுத்தமா கிடையாது. எல்லா தப்பும் எந்ததாம்மா. அப்படி பேசிக்கிட்டு அவங்க முன்னோக்கி பறந்து போயிட்டு இருக்கும்போது ஆகாயத்துல சூரியனோட சூடு அந்த இடத்தையே பயங்கரமா கொளுத்திட்டு இருக்கு. அப்ப அந்த கீர்த்தி குருவி அந்த சூட தாக்கு பிடிக்க முடியாம கீழே மயங்கி விழுந்துருவா. அதை பார்த்து பயந்து போன ஆகாஷ் காக்கா மற்றும் சுமா குருவி தன்னுடைய மகளை பிடிப்பாங்க. மற்றும் அங்கிருந்து அவங்க ஒரு மரத்துக்கு கீழே பறந்து வருவாங்க. அப்போ மயங்கி போன நிலையில மகள் குருவி, அப்பா ரொம்ப தாகமா இருக்குப்பா, எனக்கு சுத்தமா முடியல, எனக்கு தண்ணி வேணும்ப்பா அப்படி சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருந்தது. அதை கேட்ட ஆகாஷ் காக்கா மற்றும் மனைவியான சுமா குருவி அவங்க ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. போங்க, போய் நம்மளுடைய மகளுக்கு தண்ணி கொண்டு வாங்க. அந்த விதமா சொன்னோடனே அதை கேட்ட அந்த ஆகாஷ் காக்கா, சரி சும்மா, நீ நம்மளுடைய மகளை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோ, நான் போய் எங்கேயாச்சும் தண்ணி இருக்கான்னு கொண்டு வரேன். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது ஆகாஷ் காக்காவோட தம்பியான மதன் காக்கா தண்ணி பாட்டில் எடுத்துக்கிட்டு அங்க பறந்து வந்துட்டு இருந்தான். அண்ணா, கீர்த்திக்கு இந்த தண்ணியை குடிக்க வைங்கண்ணா. வேணாடா தம்பி, அப்புறம் உன்னுடைய மனைவி வந்து வாய்க்க வந்தபடியெல்லாம் திட்டுவான். உங்கள் வீட்டில் எப்படியோ பொறுத்துக்கிட்டோம், ஆனால் இங்கெல்லாம் எங்களால் பொறுத்துக்கவே முடியாதுடா. அண்ணா, ஏதாச்சும் இருந்தா நம்ம அப்புறமா பேசிக்கலான்னு, முதல்ல தாகத்தால துடிச்சிட்டு இருக்கிற கீர்த்திக்கு இந்த தண்ணியை கொடுங்கண்ணே. அப்படி சொன்ன உடனே அந்த ஆகாஷ் காக்கா தன்னுடைய மகளான கீர்த்தி குருவியை பார்ப்பான். கண்ணை மூடி மயங்கின நிலையில இருந்த கீர்த்தி குருவி, அப்பா ரொம்ப தாகமா இருக்குப்பா, அப்பா குடிக்க தண்ணி கொடுங்க, தாகமா இருக்கு. அப்படி புறம்பறதை கேட்டு அந்த மதன் காக்கா மனசு ரொம்பவே வருத்தப்பட்டு உடனடியாக கீர்த்தி குருவியாண்ட கிளம்பி போனான் மற்றும் தண்ணியை குடிக்க வச்சான். கொஞ்ச நேரத்துக்கு பிறகு அந்த கீர்த்தி குருவி கண்ணை திறந்தது மற்றும் மதன் காக்கா தென்பட்ட உடனே சந்தோஷத்தோட, சித்தப்பா நீங்க வந்துட்டீங்களா? அட வந்துட்டேம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாத, அதான் நான் வந்துட்டேன்ல, நீ தான் என்னுடைய தங்கமாச்சே, உன்னை எப்படி விடுவேண்ணா? சாரி சித்தப்பா, நான் ஏசி ஆன் பண்ணாம இருந்திருக்க வேண்டியது. இதை பாருமா, அந்த ஏசி உன்னுடைய சித்தப்பா தான் வாங்கினது, அதனால அது உன்னுடைய ஏசி. இந்த விஷயத்த நான் உன்னுடைய சித்தி முன்னாடி வெளிப்படையா சொல்ல முடியாது. அப்படி சொன்னா என்ன ஆகும் சித்தப்பா? அப்படி ரொம்பவே அப்பாவியா கேட்கும் அந்த கீர்த்தி குருவி. உப்ப நடந்த மாதிரியே சண்டையும் நடக்கும். அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது நடுவுல சுமா குருவி புகுந்து, வேணப்பா எதுவும் பேசாத, உன்னுடைய மனைவி எங்களை அந்த விதமா பேசும்போது நீ எதுவும் பேசாம அமைதியா இருந்த, ஆனா இங்க வந்து நீ ரொம்ப அன்பா பேசுற, இது எங்களால தாங்கிக்க முடியாது. என்ன நீங்க ரொம்பவே தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க அண்ணி. என்னப்பா, எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு நாங்க உங்களை புரிஞ்சு வச்சிருக்கோம். உன்ன மாதிரியோ இல்ல உன்னுடைய மனைவி மாதிரி நாங்க படிக்கவே இல்லைல்ல. அப்படி சொன்ன உடனே அந்த மதன் காக்கா கொஞ்சோண்டு சிரிச்சுக்கிட்டே, அண்ணே, நம்மளுடைய கீர்த்திக்காக நான் ஒரு சின்னதா ஒரு கிஃப்டை ரெடி பண்ணி வச்சிருக்கேன், அதை தயவு செஞ்சு வாங்கிட்டு போங்கண்ணே. அதை கேட்ட உடனே கீர்த்தி குருவி ரொம்பவே சந்தோஷத்தோட, கிஃப்டா? எனக்காகவா? அட எங்க இருக்கு சித்தப்பா? என் கூட வாமா, நான் கொண்டு போய் காட்டுறேன் உனக்கு. அந்த விதமா சொல்லிட்டு கீர்த்தி குருவியை அழைச்சிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பி போச்சு அந்த மதன் காக்கா. இனி பொண்ணுக்காக எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு அவங்க பின்னாடியே சுமா குருவியும் ஆகாஷ் காக்காவும் பறந்து பின் தொடர்ந்து போனாங்க. அப்படி அவங்க கொஞ்ச தூரம் போன பின்பு மதன் காக்கா மற்றும் கீர்த்தி குருவி ஒரு மாட்டு சாணியால தயார் செஞ்ச வீட்டாண்ட நெருங்கி வந்தாங்க. அந்த வீட்டையே பார்த்து கீர்த்தி காக்கா, இந்தாமா, இதான் உன்னுடைய சித்தப்பா உனக்காக தர்ற கிஃப்ட். என்னது, மாட்டுச்சாணி வீடா? ஆமாமா கண்ணு, மாட்டுச்சாணி வீடுன்னு அவ்வளோ எளிதெல்லாம் எடுத்துக்காத நீ. எதுக்காகனா, இனி வெயில் காலம் ஆரம்பிச்சிடுச்சு,
வரப்போற நாட்கள்ல வெயில் பயங்கரமா கொளுத்தி எரியும். ஆனா ஏசி இல்லாம நீ தூங்க மாட்டே இல்லம்மா கண்ணு. அதனால்தான் உனக்காக இந்த சாணியால வீட்டை ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டுல நீ தூங்கும் போது நல்லபடியா தூங்கலாம். அது மட்டும் இல்லாம இது உள்ள ரொம்பவே குளிரா இருக்கும். பசங்களே இல்லாத உன்னோட சித்திக்கு உன்னோட அருமை சுத்தமா புரியாது. அப்படி புரியுற வரைக்கும் நமக்கு இந்த கஷ்டம் தீராது. அப்படி சொல்லிக்கிட்டு அழுகும் அந்த மதன் காக்கா. ஐயோ அழுவாதீங்க சித்தப்பா. ஏசி ஆன் பண்ணும்போது என்னை சித்தி திட்டினதுக்கு நீங்கள் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்னது எனக்கு இப்போதான் எல்லாமே புரிய வருது. அந்த விதமா சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கிற மதன் காக்காவோட கண்களை துடைக்கும் கீர்த்தி குருவி. அப்பதான் அந்த மதன் காக்காவோட மனசு தன்னுடைய அண்ணா மற்றும் அண்ணியான 2 பேருக்கும் புரிய வந்தது. சாரிடா தம்பி, உன்னை நான் சரியாவே புரிஞ்சிக்க முடியல. ஆமாப்பா, நானும் உனக்கு சாரி சொல்லிக்கிறேன். நீ கவலைப்படாத. என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் கண்டிப்பா நம்மளுடைய உறவுகள் சேரும். நாங்க இங்க ரொம்பவே பத்திரமா இருக்கோம். ஆனா நீயும் அங்க ராதாபுரம் சந்தோஷமா இருக்கணும், சரியா? அந்த விதமா அவங்க அண்ணி மனசார சொன்ன உடனே அந்த மதன் காக்கா சந்தோஷத்தோட அங்கிருந்து பறந்து போயிடுச்சு. ஆகாஷ் காக்காக்கும் மற்றும் சுமா குருவிக்கு அதே மாதிரி கீர்த்தி குருவிக்கும் தன்னுடைய சித்தப்பா கொடுத்த அந்த மாட்டுச்சாணி வீட்டுல சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. தினமும் மாதிரி அன்னைக்கும் பிஸ்னாரி குருவியான ராமையா காட்டுல இருக்கிற ஒரு மரத்தை சுத்தி வந்துட்டு இருக்கும்போது இந்த மரத்தாண்ட பழம் விற்கிற அந்த காக்கா தினம் தினம் ரொம்பவே புத்திசாலித்தனமா நடந்துக்குது. அட, அழுகி போன பழத்தை கூட கீழே போடாம தினமும் அதை குடல எடுத்து வச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு. இப்படியே போச்சுன்னா என்னோட வயிறு எப்படி நிறையும்? இது சரிப்பட்டு வராது. இனி அந்த பழத்தை விற்கிற காக்காண்ட என்னுடைய பிரம்மாஸ்திர வேலையை காட்ட வேண்டியதுதான். அந்த விதமா நினைச்சுக்கிட்ட அந்த மரத்தை சுற்றி வந்து ரொம்பவே சோறடைஞ்சு அந்த மரத்து மேல உட்காரும். அதே நேரத்துல பழங்கள் நிறைஞ்ச கூடைய எடுத்துக்கிட்டு அந்த மரத்தை நோக்கி பறந்து வந்துட்டு இருந்த அந்த பழ வியாபாரி காக்கா மரத்து மேல உட்கார்ந்து இருந்த குருவியை பார்த்த உடனே, அடடா, இந்த குருவியா இன்னைக்கு எனக்கு முன்னாடியே வந்து நான் பழம் விற்கிற மரத்தாண்ட உட்காந்துட்டு இருக்கு. ஓஹோ, ஒரு வேளை நான் ஏதாச்சும் அழுகி போன பழத்தை கீழே தூக்கி எறிவேணும்னு நினைச்சு வந்திருக்கும் போல. ஆனா அங்க எதுவும் தென்படாததுனால சோக மூஞ்சிய வச்சுக்கிட்டு அங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கு போல. ஆனா இந்த சமயத்துல நம்ம அங்க போகாம இருக்கிறது தான் நமக்கு நல்லது. அந்த விதமா நினைச்சுக்கிட்டு அந்த மரத்தை நோக்கி போகாம திரும்பி வேற ஒரு வழியில போயிட்டு இருக்கும் போது அந்த குருவி ராமைய கண்ணுல தென்படும். ஓ பழ வியாபாரி காக்கா, கொஞ்சம் நில்லு நில்லு, நானும் வரேன்ல. அந்த விதமா கத்தி சொல்லிட்டு அந்த மரத்து மேல இருந்து எரிஞ்சு அந்த பழ வியாபாரியான காக்காவை பின்தொடர்ந்து போயிட்டு இருக்கும். அப்ப அந்த காக்கா அந்த கூப்பிடுற சத்தத்தை கேட்டு திரும்பி பார்க்கும். அந்த பிஸ்னரி குருவி ராமையா தன்னை பின்னோக்கி வந்துட்டு இருக்கான்னு அந்த காக்காக்கு தென்பட்டுது. அப்போ உடனே, ஐயோ, இப்ப இந்த குருவி கிட்ட இருந்து தப்பிக்கிறது எப்படி? அந்த விதமா நினைச்சுக்கிட்டே யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்த அந்த பழ வியாபாரி காக்காக்கு அடர்ந்த கிளைகள் கொண்ட மரம் அதை போற காட்டு வழியில தென்பட்டுது. ஏப்பா கடவுளை, நீ என்னை காப்பாத்திட்ட. இந்த அடர்ந்த கிளைகள் கொண்ட மரத்தை என் கண்ணில் காமிச்சு என்ன நானே காப்பாத்திக்கிற மாதிரி செஞ்சிட்டேன். அப்படி நினைச்சுக்கிட்டே ரொம்பவே சந்தோஷத்தோட அந்த மரத்தை நோக்கி பறந்து போய் ரொம்பவே கிளைகள் அதிக நிறைஞ்ச இடத்துல ஒளிஞ்சிக்கும். அட, அந்த முட்டாள் பிஸ்னாரி குருவியான ராமையா எனக்காக தேடி தேடி நான் இங்க இருக்கேன்னு கண்டுபிடிக்க முடியாம கடைசியில அவனோட வீட்டுக்கு திரும்பி போயிடுவேன். அப்படி சந்தோஷப்பட்டுக்கிட்டு அந்த மரத்தாண்ட நோக்கி வந்துட்டு இருந்த அந்த பிஸ்னாரி குருவி ராமையாவை பார்த்துட்டு இருக்கும். அதே சமயத்துல அந்த மரத்தை நோக்கி பறந்து வந்த அந்த பிஸ்னாரி ராமையா ரொம்பவே குழம்பி போன நிலையில பார்த்துக்கிட்டே, அட, அந்த பழ வியாபாரி காக்கா இந்த பக்கம் தானே வந்தது, அதுக்குள்ள எங்க போய் ஒளிஞ்சிருக்கும் அப்படி நினைச்சுக்கிட்டு அந்த இடத்த முழுக்க சுற்றி முற்றி பார்க்கும். ஆனா எந்த ஒரு திசையிலையும் அந்த பழ வியாபாரி காக்கா போன இடமே தென்படாது. அட, இவ்வளவு கம்மி நேரத்துல அந்த பழ வியாபாரி காக்கா என்னோட கண்ணுக்கு தென்படாம ரொம்ப தூரம் போயிடுச்சுன்னா என்னால நம்ப முடியாது. எனக்கு தெரிஞ்சு இது சரிப்பட்டு வராது. இப்ப எனக்கு மூக்குக்கு வேலை கொடுக்க வேண்டியதுதான். எந்த இடத்துல பழ சுவாசனை கிடைக்குதோ அங்கதான் அந்த காக்கா இருக்கும். அந்த விதமா நினைச்சுக்கிட்டு ஒரு மரத்தின் கிளை மேல உட்காரும் அந்த ராமைய குருவி. அதே நேரத்துல ஒளிஞ்சிட்டு இருந்த அந்த காக்கா அந்த ராமையாவை கண்காணிச்சிட்டு இருக்கும். அட, இதென்ன ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நான் தென்படலைன்னு தெரிஞ்ச உடனே இங்க இருந்து கிளம்பி போயிடுன்னு பார்த்தா என் கிளைக்கு இருக்கிற எதிர்கிளையில உட்காந்துட்டு இருக்கு இந்த குருவி. ஒருவேளை அதுக்கு எதிர்க்கு கிளையில நான் உட்காந்து ஒளிஞ்சிட்டு இருக்கேன்னு அதுக்கு தெரிஞ்சு போச்சா என்ன? ஐயா, இதுக்கு அவ்வளோ அறிவெல்லாம் கிடையாது. அப்படி நினைச்சுக்கிட்டே உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த குருவி ராமையவை பார்க்கும். ஒரு கிளை மேல உட்கார்ந்துட்டு இருந்த அந்த குருவி ராமைய திடீர்னு தம் கட்டி காத்து இழுத்து பிடிச்சு விடும். அப்ப பல கூடையில இருந்து வந்துட்டு இருந்த அந்த பல சுவாசனை கிடைச்ச அந்த குருவி ராமையாக்கு திடீர்னு எரியாத பெட்ரோமேக்ஸ் லைட் திடீர்னு எரிஞ்சப்ப எவ்வளவு சந்தோஷம் கிடைக்கும் அவ்வளவு சந்தோஷம் தென்பட்டது. அட புத்திசாலி காக்கா, என்கிட்ட இருந்து தப்பிக்க அடர்ந்த கிளைகள் கொண்ட மரத்து மேல ஒளிஞ்சிட்டு இருக்கியா? கண்டுபிடிச்சிட்டேன், இதோ நான் வரேன்ல உனக்காக.
அப்படி சந்தோஷத்தோட அந்த மரத்தின் கிளை மேல இருந்து பறந்து போயிட்டு இருக்கும். இதை பார்த்து அந்த காக்கா ரொம்பவே சந்தோஷப்படும். ஆனா அந்த காக்காவோட சந்தோஷம் சில நிமிடங்கள் கூட நீடிக்கல. திடீர்னு அந்த பிஸ்னாரி ராமையா வந்து அந்த காக்கா பக்கத்திலேயே உக்காந்துட்டு இருக்கும். அப்போ அந்த காக்கா ரொம்பவே ஷாக்கான நிலையில பாத்துக்கிட்டு, அடங்கொய்யால, நான் இங்க ஒழிஞ்சிட்டு இருக்கிற இந்த விஷயம் இந்த குருவிக்கு எப்படி தெரியும்? இது சாதாரண பிசினாரி குருவி அல்ல, பெரும் கஞ்ச பிசினாரி குருவி. இதுகிட்டே இருந்து இப்ப தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம்தான். எப்படியாச்சும் காசு இருந்தாதான் பழம் கொடுப்பேன்னு கராரா சொல்லிடணும். அப்படி உள்ளுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த குருவி ராமையா சந்தோஷத்தோட, என்கிட்ட இருந்து அவ்வளவு சுலபமா தப்பிக்க முடியாது உன்னால. அட, அது இப்பதான் எனக்கும் தெரிய வந்ததோ பிசினாரி குருவியே. அட, நீ தாமதம் பண்ணாம சீக்கிரமா பழங்களை எடுத்து கொடுத்து உன்னோட பழ வியாபாரத்தை ஆரம்பிச்சுக்கோ. நீ காசு இருந்தாதான் நான் பழமே கொடுப்பேன். அந்த விதமா அந்த பழம் விற்கிற காக்கா கச்சிதமா சொன்ன உடனே அந்த குருவி வாய் விட்டு சிரிக்கும். அந்த சிரிப்பின் சத்தத்தினால ஒரு நிமிடம் காடு முழுக்க ஷேக் ஆயிடும்னா பாத்துக்கோங்களேன். நீ எவ்வளவு சத்தம் போட்டு சிரிச்சாலும் இன்னைக்கு நீ எனக்கு காசு கொடுத்தாதான் உனக்கு நான் பழமே கொடுப்பேன். அப்படி இல்லைன்னா தர முடியாது. இத பார், மரியாதையா எனக்கு பழம் கொடுத்தீங்கன்னா நான் அமைதியா இங்க இருந்து கிளம்பி போயிடுவேன். அப்படி இல்லைன்னா நான் அடிக்கிற அடி இனி உன் வாழ்நாள் பூரா எந்த இடத்துலயும் பழத்தை விற்க முடியாது பாத்துக்கோ. அப்படி கோவத்தோட ரொம்பவே சீரியஸா சொல்லும் அந்த பிஸ்னாரி ராமையா. அதை கேட்ட அந்த காக்கா, அட, உனக்கு அந்த அளவுக்கெல்லாம் நான் அவகாசம் எல்லாம் கொடுக்க மாட்டேன். அட, நீ கொடுக்கறது என்ன, நானே பிடிங்கிக்கிறேன் பாரு. காட்டுல தென்படுற எல்லா பறவையாண்டியும் ரொம்பவே கெட்டு போன பழங்களை நல்லா இருக்கிற பழங்களை கூட சேர்த்து வித்துட்டு அது சாப்பிட்ட நீங்க எல்லாரும் என்ன கதி ஆவீங்கன்னு ஒரு பயத்தை காட்டி அவங்கக்குள்ள ஒரு பயத்தை தூண்டி விட்டு என்ன பண்ணுவேன் பாருண்ணா. நான் தான் விற்க போகும்போது கெட்டு போன பழத்தை கீழே போட்டுருவேன்ல. நீ இந்த விதமா பண்ணுவேன்னு தெரிஞ்சுதா என்னுடைய ப்ரிப்பரேஷன்ல நான் இருக்கேன். அப்போ கையில ஒரு போனை எடுத்து அதுக்குள்ள ஒரு போட்டோவை காமிக்கும். அதுல அந்த பழ வியாபாரி காக்கா கெட்டு போன பழத்தை நல்ல பழத்தோட வச்சு விற்கிற மாதிரி அந்த காட்டும். அப்போ அந்த பழ வியாபாரி காக்கா ரொம்பவே கொழுவி போன நிலையில அந்த பிஸ்னாரி குருவியை பார்த்து, இப்படி என்ன லாக் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது குருவி. நீ கேட்ட 2 பழங்களை நான் தரேன், என்னுடைய வயித்துல அடிக்காத. அப்படி சொல்லிட்டு அந்த பழங்களை எடுத்து கொடுக்கும். இந்த மாதிரி எனக்கு தினமும் வேணும். அந்த விதமா சொல்லிட்டு அங்கிருந்து சிரிச்சுக்கிட்டே கிளம்பி போயிடும் அந்த புத்திசாலியான பிஸ்னாரி குருவி. ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில ஒரு மரத்து மேல ஒரு வீட்டை கட்டி ஸ்வப்னா என்ற காக்கா வாழ்ந்துட்டு வந்தது. அந்த காக்கா ரொம்பவே அறிவாளின்னு தனக்கு தானே நினைச்சிட்டு இருந்தது. உணவை தேடி அந்த காட்டு முழுக்க சுத்திட்டு வந்தது. எங்கேயோ ஒரு இடத்துல தனக்கான உணவு கிடைச்ச உடனே அந்த காக்கா அந்த உணவை எடுத்துக்கிட்டு தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போய் தன்னுடைய பழைய ரேடியோல பாட்டை ஆன் பண்ணி அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே அந்த உணவை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தது தன்னுடைய வாழ்க்கைய. ஒரு நாள் அந்த காக்கா, ஆஹா, இன்னைக்கு கிடைச்ச உணவு ரொம்ப அற்புதமா இருந்தது. அட, இந்த சுவையுள்ள உணவு என்ன மாதிரி ஒரு புத்திசாலி காக்காக்கு தவிர வேற யாருக்கு கிடைக்கும்? அப்படி நினைச்சுக்கிட்டு கொண்டு வந்த உணவை சாப்பிட்டுட்டு இருந்தது. அதே நேரத்துல ரொம்பவே பசியோட இருந்த கீர்த்தி என்ற குருவி ஸ்வப்னா காக்காவோட வீட்டுக்குள்ள வரும். அப்போதான் அந்த காக்காவும் சாப்பிட்டுட்டு இருக்கும். அட, என்னடி குருவி, எனக்கு இல்லாத மாதிரி இன்னைக்கு என்னுடைய வீட்டுக்கு வந்திருக்க நீ? எனக்கு ரொம்பவே பசிக்குதுடி. இன்னைக்கான உணவு எனக்கு எங்கேயுமே கிடைக்கல. அதனால உன்கிட்ட சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருந்தா எனக்கு கூட, நான் திருப்பி கொடுத்துட்றேன். அட, இந்த காட்டுக்குள்ள உணவு கிடைக்கணும்னா அதிர்ஷ்டத்தோட சேர்த்து கொஞ்சம் புத்திசாலித்தனமும் இருக்கணும்டி குருவி. நான் ரொம்பவே புத்திசாலியான ஆளு, அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அதிர்ஷ்டக்காரி. அதனால தான் இந்த காட்டுக்குள்ள எப்பவுமே எனக்கு சுவையான உணவு கிடைக்கும். அதை சாப்பிட்டு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஐயோ காக்கா, நீ ரொம்பவே புத்திசாலின்னு நான் ஒத்துக்கிறேன். இப்போ எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் குடிடி. ஒத்துக்காம எப்படி தான் இருப்ப நீ? ஆனால் உன்னை மாதிரி ரொம்பவே குள்ளமா குட்டியோண்டு குரலை வச்சுக்கிட்டு கலர் கம்மியாக இருந்தா அருவி எப்படி வளரும், மற்ற அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும்? அட, நீயே சொல்லு. அதுவே என்ன மாதிரி கட்டை குரலை வச்சுக்கிட்டு அதிக எடை கொண்டு ஜிமி ஜிமிக்கிற கலர்ல இருந்தா அதிர்ஷ்டமும் இருக்கும் மற்றும் புத்திசாலித்தனமும் வளரும். அட, இப்போ இதெல்லாம் எதுக்குடி? எனக்கு ரொம்பவே பசிக்குது. எனக்கு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் தருவியா மாட்டியா? அதை மட்டும் சொல்லு. அப்படின்னா உனக்கு என்னுடைய பேச்சு மற்றும் என்னுடைய ஆட்டிடியூடு சுத்தமாக புரியலன்னு நினைக்கிறேன். அட, என்ன சொல்ல வர நீ? உனக்கு அறிவில்லைன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. அப்படி கிண்டல் அடிச்சுக்கிட்டே சிரிச்சிட்டு இருக்கும். அதை பார்த்த குருவிக்கு பயங்கரமா கோவம் வந்து அங்க இருந்து கிளம்பி போயிடும். அப்படியே ஆகாயத்துல பறந்துக்கிட்டு மனசுக்குள்ள காக்காவை திட்டிக்கிட்டு போயிட்டு இருக்கிற அந்த குருவிக்கு வழியில பழத்தை பிடிச்சிக்கிட்டு பறந்து போயிட்டு இருக்கிற கிளி தென்படும். நீ யாரு
திட்டுகிறேன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. அவ ரொம்பவே முட்டாள். அவளை நீ எவ்வளவு திட்டுனாலும் உன்னோட வாய் தான் வலிக்கும். உன்னுடைய பசி தீராது. நான் பழத்தை எடுத்து வந்துட்டு இருக்கேன். வா, என்னுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்து சாப்பிடலாம். அந்த காக்காக்கு ரொம்பவே திமிருடி. அதோடைய திமிரு அதுகிட்டயே இருக்கட்டும். நம்ம ஏன் கண்டுக்கணும், நீயே சொல்லு. அந்த விதமா சொல்லிட்டு ஒரு மரத்து மேல கட்டியிருந்த கூட்டுக்குள்ள அழைச்சிட்டு போகும் அந்த கிளி. அப்போ அந்த குருவி மற்றும் கிளி கட்டில் மேல உட்காந்து பழத்தை பறிச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க. ஒரு நாள் காட்டுக்குள்ள உணவை தேடிட்டு இருந்த அந்த காக்காவுக்கு ஒரு இடத்துல இறைச்சி துண்டு தென்படும். சந்தோஷத்தோட அந்த காக்கா மனசுல இப்படி நினைச்சுக்கும், அடடா, இன்னைக்கு வேற லெவல்ல இருக்க என்னுடைய அதிர்ஷ்டம். எப்பவுமே பொதுவா பன் துண்டு தான் சிக்கும். ஆனா இன்னைக்கு இறைச்சி துண்டே சிக்கிடுச்சு. இது போதுமே நமக்கு. அப்படி நினைச்சுக்கிட்டு பறந்து போய் அந்த துண்டை வாயால கவ்விட்டு தனக்குள்ள தானே சந்தோஷத்தோட இப்படி நினைக்கும். அட, இந்த இறைச்சி துண்டை இப்படி எடுத்துக்கிட்டு என்னுடைய வீட்டுக்கு போறது இந்த நேரத்துல ரொம்பவே கஷ்டம். போற வழியில ஏதாச்சும் ஒரு பறவை சந்திக்கும். இந்த துண்டை பார்த்த உடனே அதுவும் பங்கு கேட்கும். அந்த சண்டையை கேட்டு காட்டுக்குள்ள இருக்கிற மற்ற பறவைகளும் கிளம்பி வந்துருவாங்க. அப்போ என்னால இந்த இறைச்சி துண்டை நிம்மதியா சாப்பிட முடியாது. அதனால நான் இங்கேயே சாப்பிட்டு முடிச்சிடுறேன். அடடா, வர வர என்னுடைய புத்திசாலித்தனத்துக்கு அளவே இல்லாம போகுது. அப்படி நினைச்சுக்கிட்டு ஒரு மரத்து மேல உட்காந்து நிம்மதியா அந்த இறைச்சி துண்டு சாப்பிடலான்னு நினைக்கும் போது அதே நேரத்துல அந்த வழிய உணவை தேடி போயிட்டு இருக்கிற ஒரு கழுகுக்கு மரத்து மேல இறைச்சி துண்டோட உட்கார்ந்துட்டு இருக்கிற காக்கா தென்படும். அட அட, காக்கா கிட்ட இறைச்சி துண்டா? இன்னைக்கு என்னுடைய பசிய அந்த இறைச்சி துண்டை வச்சே நான் நிரப்பிடுவேனே. அப்படி மனசுல நினைச்சுக்கிட்டே அந்த கழுகு காக்கா ஆண்ட வரும். அது பக்கத்திலேயே இருக்கிற இன்னொரு கிளை மேல உட்காரும். வாயில வச்சிட்டு இருந்த இறைச்சி துண்டை பார்த்து அந்த கழுகுக்கு வாயில எச்ச ஊறும். எப்படியாச்சும் அந்த இறைச்சி துண்டை கைப்பற்றி இன்னைக்கான உணவை நிம்மதியா சாப்பிடணும்னு நினைச்சுக்கும் அந்த கழுகு. ஆனா அந்த காக்கா அந்த இறைச்சி துண்டை வாயால ரொம்பவே கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கும். ஓஹோ, அந்த காக்கா இறைச்சி துண்டை வாயால ரொம்ப கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கு. ஒருவேளை நான் மிரட்டினா பயத்துல அந்த இறைச்சி துண்டை எடுத்துக்கிட்டு இங்க இருந்து பறந்து போயிடும். எப்படியாச்சும் பக்குவமா இந்த காக்காவை டீல் பண்ணும், இல்லைன்னா எனக்கு தான் பெரிய பிரச்சனை. அப்படி கழுகு நினைச்சுக்கிட்டு காக்காவோட பேச ஆரம்பிக்கும். அட, என்ன விசேஷம் இன்னைக்கு? இந்த நேரம் அதுமா எங்களுடைய ஸ்வப்னா காக்கா ரொம்பவே அழகா தென்படுது. இவ்வளோ அழகா தென்படுறதுக்கான ரகசியம் என்னன்னு எனக்கு தயவு செஞ்சு சொல்லலாம்ல? அப்படி கேட்ட உடனே அந்த ஸ்வப்னா காக்கா எதுவும் பதில் தராம தன்னுடைய மனசுக்குள்ள இப்படி நினைக்கும். அட, வாயில நான் இறைச்சி துண்டை வச்சுக்கிட்டு எப்படி பேச முடியும்? அப்படி நினைச்சு அமைதியா இருக்கும். ஆனா கழுகு மட்டும் விடாது. அட, எங்க போயிட்டு வந்த காக்கா? இன்னைக்கு பார்க்க ரொம்பவே உற்சாகமா இருக்க, சொல்லு. அப்படி கழுகு கேட்கும். இறைச்சி துண்டி எங்க வாயிலிருந்து கீழே விழுந்துருவோன்னு பயத்துல அந்த காக்கா எதுவும் பேசாது. ஆனா திரும்பி அந்த கழுகு, ஓ காக்கா, குளிர்காலம் போயிடுச்சு, வெயில் காலம் வந்துடுச்சு. குக்குவிட உன்னுடைய குரல் ரொம்பவே அற்புதமா இருக்கும். அதனால உன்னுடைய பாட்டு பாடுறது கேட்டா நல்லா இருக்கும். எனக்காக ஒரு பாட்டு பாடு. அப்படி கழுகு கேட்ட உடனே அந்த கழுகோட புகழ்ந்து பேசின பேச்சுக்கு மயங்கின காக்கா ஒருவேளை பாடாம இருந்தா அந்த கழுகு ரொம்பவே வருத்தப்படும்னு நினைச்சு சரி போனா போகுதுன்னு தன்னுடைய வாயை திறந்து பாட ஆரம்பிக்கும் போது அதோட காக்கா வாயில இருந்த அந்த இறைச்சி துண்டு மெதுவா கீழே விழுந்துட்டு இருக்கும் போது அதான் சரியான சாக்குக்கான நேரம் சொல்லி அங்கிருந்து பறந்து போய் அந்த இறைச்சி துண்டை வாயில பிடிச்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடும் அந்த கழுகு. இதை அனைத்தும் பார்த்த அந்த காக்கா, அட திருட்டு கழுகு, இதுக்காடா நீ என்னை இவ்வளோ புகழ்ந்து பேசி என்னை பாட வச்ச? இத்தனை நாளா நான் ஒரு புத்திசாலியான காக்கான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது ரொம்ப பெரிய தப்பு. இப்பதான் புரியுது நான் எவ்வளோ பெரிய முட்டாள்னு. இதெல்லாம் பார்த்த பின்பு எனக்கு ஒன்று புரிஞ்சு போச்சு. புகழ்ந்து பேசுற பேச்செல்லாம் அவங்களுடைய சுயநலத்துக்காக தானே தெரிஞ்சிடுச்சு. இனி நான் ரொம்ப பத்திரமா இருக்கணும். அப்படி நினைச்சுக்கிட்டு காக்கா அங்கிருந்து வருத்தத்தோட கிளம்பி போயிடும். இதுதான் இன்னைக்கான கதை, காக்காவோட முட்டாள்தனம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு இதை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோவை லைக் பண்ணுங்க. திரும்ப இன்னொரு கதையில சந்திக்கலாம். நன்றி.